போகிற வழி எல்லாமே சுற்றி எந்த ஒரு மனுஷங்களுமே இல்லை. எப்பயும் போல் பேசிட்டே தப்பான வழியில் வந்துட்டேன். இல்லை இப்போ கரெக்ட் ஒரு மாதிரி வினோதமாக சவுண்ட்லாம் கேட்குது. ஹலோங்க, நான் ஹரிணி ஜெர்மனிலேருந்து. ஃபைனலாக என்னுடைய பர்த்டே ப்ளாகை எடிட் பண்ணி மார்ச் மந்த் முடியறதுக்கு முன்னாடியே அப்லோடும் பண்ணிட்டேன். இந்த பர்த்டே ப்ளாக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது என்னுடைய 25th பர்த்டே. சோலோவாக செலிப்ரேட் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாமே போட்டு என்னுடைய பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ண பிளேஸ் கேர்ள். ஸோ அந்த ட்ரெயின் ஸ்லோவாக மூவ் ஆகும்போது தூரத்தில் அந்த கொலோங்கோடைய டோம் வந்து சன்செட் டைமில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபைனலி என்னுடைய பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொலோங்கில் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பார்த்துடலாமா? ஹலோங்க, ஐம் ஹரிணி இன் ஜெர்மனி. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோவை நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலுமே இது எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலான ஒன்று. இது என்னுடைய 25th பர்த்டே வீடியோ. ஸோ இந்த பர்த்டேக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சில இடத்துக்குலாம் போகலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் கூட சேர்த்து ட்ராவல் பண்ணேன். என்னுடைய பர்த்டே மார்னிங் கொலோங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆக்கான் சிட்டிக்கு வந்து ட்ரெயினில் கிளம்பிட்டேன். ஸோ ஆக்கான் சிட்டி ரீச் ஆனதுக்கப்புறமா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த பஸ் ஸ்டாப் இருக்கும், பான்ஹோஃப் ரோத்த எட். ஸோ இங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி தான் நம்ம பிளான் பண்ண பிளேஸ்க்கு போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் செஞ்சுட்டேன். பவர் பேங்க்லாம் கரெக்டாக சார்ஜ் போட்டு 100 வாட்டி எடுத்து வச்சுட்டேனான்னு செக் பண்ணிட்டேன். ஆனால் அதை கனெக்ட் பண்ணுற ஒயரை பத்திரமா வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சோலோவாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சார்ஜ் போட்டதை விட பவர் பேங்க் தான் உட்காந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி கூட பவர் பேங்க் எடுத்து வச்சுட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் அதை கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பி ஒயரை பத்திரமா வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் போல். பட் போகிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சதுனால போகிற பஸ்லேருந்து இறங்கி அங்கே பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு தேடி ரோஸ்மானில் வாங்கிட்டு அப்படியே ஆல்டிலையுமே கொஞ்சம் பசிக்கும்னு சொல்லிட்டு ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு திரும்ப அந்த பிளேஸ்க்கு இன்னொரு பஸ் ஏறி போயிட்டு இருக்கேன். ஸோ போகிற வழியிலேயே வீட்டில் இருந்து நிறைய பர்த்டே விஷஸ் கால் எல்லாமே வந்தது. அதெல்லாமே அட்டென்ட் பண்ணி பேசிட்டு ஸோ ஃபைனலாக கெல்டன் ஸ்டாசன்ற ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பொடிநடையாக நடந்து அந்த இடத்துக்கு போகணும். வாங்க போகலாம். ஸோ இந்த வேகாத வெயில்லையுமே அடம் பிடிச்சி அந்த இடத்துக்கு தான் போய் கேக் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ சுற்றி இதுக்கப்புறமா பில்டிங்ஸே இல்லை. ஆனால் அது வரைக்கும் தான் வந்து வீடு பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபார்ம் மலை மாதிரி தான் இருக்குது. என்னோடய வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் 25th பர்த்டே நான் ட்ரெக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் தூரத்தில் தான் வீடு இருக்குது. அங்கே லாஸ்ட்டில் ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம போக போகிறோம். நான் தெரியாமல் ஒரு ஆர்வ கோளாறில் வந்துட்டணும்னு யோசிக்கிறேன். இந்த காடு உள்ள தான் வந்து நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம். இது லைட்டாக பார்க்க இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் டெரர் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸில் வர காடு மாதிரி இருக்குது. பட் அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மலையை நான் எப்படி ஏற போகிறேன்றது தான் பெரிய விஷயம். எந்த ஒரு காட்டு மிருகமும் வராத வரைக்கும் சந்தோஷம். ஒருவேளை குரூப்பாக வந்திருக்கணுமோ, லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குன்னா சொல்லி நான் ரொம்பலாம் வந்து பயன்படுத்தலை. A few moments later. கொஞ்சம் தூரம் கூட வரல, அதுக்கே மூச்சு வாங்குது. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்தான் வந்தேன். கொஞ்சம் தூரம் கூட வரல, பட் அதுக்கே மூச்சு வாங்குது.
அதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமோ? இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதோ தெரிகிறாரு பார்த்தீங்களா ஒரு தாத்தா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்து, இந்த காட்டுக்கு நடுவில் நடந்து வந்து ஒரு வழியாக ஒரு மனுஷனை பார்த்துட்டேன். வாங்க அந்த தாத்தாவை நோக்கி, அது தாத்தாவா இல்லை பொண்ணா பையனான்னு எனக்கு தெரியல, பட் அவர்கிட்ட கேட்டுட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் நடந்து போகணும் அண்ட் இந்த மிருக பேர் எனக்கு தெரியல. தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. இந்த அனிமல் பேர் எனக்கு தெரியல, பட் நீங்கள் இப்படி போய் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த மிருகத்தை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ எனக்கு இந்த மிருகத்தை மீட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாங்க நம்ம வழியில் கண்டினியூ பண்ணலாம். அங்கே ஒரு பாட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் போகணும், நம்ம கரெக்டாக தான் போகணும். எப்பயும் போல் பேசிகிட்டே தப்பான வழியில் வந்துட்டேன். இப்போ கரெக்டாக டேரக்ஷன் பார்த்து போயிட்டு இருக்கேன். பட் போகிறப்ப எல்லாமே எனக்கு இந்த மஞ்சமால் பாய்ஸ் மூவி, ஏன்னா போகிற வழியில் ஏதாவது ஒரு குழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் விழுந்துட்டா கூட இங்கே காப்பாற்ற யாருமே இல்லை, ஏன்னா சுற்றி யாருமே இல்லை. அந்த படம் மட்டும்தான் எனக்கு மைண்டில் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி எங்கேயோ ஒரு குழியில் நான் விழுந்துட்டேன்னா சத்தியமாக யாருமே காப்பாற்றுறதுக்கு கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எடுக்காமல் டைரக்ஷனை பார்த்து அங்கே ரீச் ஆகிட்டு நம்ம திரும்ப பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெயிட்டான வழியில் நான் வந்திருக்கணும், பட் அப்படி வராமல் அந்த பக்கம் கீழே இறங்கி அந்த லாஸ்ட் தெரியுதுல, அங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்த. தயவு செஞ்சு யாரும் தனியாக வந்துடாதீங்க, இதை இடம் தெரிஞ்சால் வாங்க, இல்லைன்னா என்ன மாதிரி தான் இப்படி சுற்றி சுற்றி வரணும். சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக. நல்ல வேளை எந்த ஒரு குழியுமே இல்லை. ஸோ நம்ம நடந்து போகிறது காடு வழி, கண்டிப்பாக குளிராக இருக்கும்னு சொல்லிட்டு 2-3 லேயர் போட்டுட்டு வந்துட்டேன். நான் இந்த மலை ஏறினதில் பானை இடத்துக்கு போய் திரும்பவும் அங்கேருந்து இடம் மாதிரி வந்ததில் என் உடம்பில் என்னமோ சுரக்கிறது அப்படின்ற மாதிரி. என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எப்படிடா வரும்? ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வேர்வை வந்திருக்கு அதிசயமாக. வேர்வை வர்றது அதிசயம் கிடையாது, ஆனால் ஜெர்மனியில் வந்து வேர்வை வர்றது தான் அதிசயம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. யா ஃபைனலி நம்ம வந்தாச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு காடு வழியாக ட்ரெக்கிங்லாம் என்னோடய வாழ்க்கையில் பண்ணாதது ட்ரெக்கிங்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் வந்திருக்க இடம் வந்து 3 கண்ட்ரி மீட்டிங் பாயிண்ட், அதாவது ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் தான். ஸோ இந்த இடம் வந்து ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, என்னுடைய பர்த்டேவை வந்து 3 கண்ட்ரியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். மூணு கண்ட்ரியோட ஃப்ளாக். இது நெதர்லாண்ட்ஸ், இது ஜெர்மனி, அப்புறம் இது பெல்ஜியம். இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி தெரியல குமார்ன்ற மாதிரி சோலோவாக இந்த பார்டருக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 3 கண்ட்ரிலையுமே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஜெர்மனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாகவே ஜெர்மனி பார்டர். ஸோ ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பெல்ஜியம், அண்ட் பெல்ஜியம்லேருந்து இப்போ நான் நிற்கிறது நெதர்லாண்ட்ஸ். அந்த இடத்துலையே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, எனக்கு முன்னாடி நிறைய வயசானவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு தான் லைட்டாக வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ போகிற வழியெல்லாம் இந்த மிருகம் எல்லாமே இருக்குன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் நான் எந்த ஒரு காட்டு மிருகத்தையுமே மீட் பண்ணல.
திரும்பவும் போன வழியாகவே ட்ரெக்கிங் பண்ணி கீழே இறங்கிட்டு ஆக்கான் பான்ஹோஃப்க்கு போயிட்டு ஆக்கான்லேருந்து கேர்ளுக்கு ட்ரெயின் ஏறிட்டேன். இந்த பர்த்டே vlog-உடைய செகண்ட் பார்ட்டுமே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் பார்ட். See you on next video. Cheers.